கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுல. வெட்டுக்கிளிக்கும் செந்தாமரைக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க. அட பாவி, நைட்டே கோயிலில் ரவுடிங்களை கொண்டு வந்து இறக்கிட்டானா? 1 2 3 மொத்தம் 8 பேருக்கு மேலே இருப்பானுங்க போல தெரியுதே. பெரிய செட்டப்பாக தான் இருக்கும் போல தெரியுதே. டேய், நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். நாம கோவில்ல கல்யாணம் பண்ற விஷயம் அந்த பிரசிடென்ட் சண்முகத்துக்கு தெரியாது. அப்படியே அவன் அதை மீறி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா கோவிலுக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வருவான். அதனாலதான் சொல்றேன், புரியுதா? புரியுதுண்ணே. அவன் தனியா வந்தா பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா அவன் அந்த வெட்டுக்கிளி பயலையும் கூட கூட்டிக்கிட்டு தான் வருவான். அந்த 2 பேரையும் உங்க எல்லாருக்கும் நல்ல அடையாளம் தெரியும்ல? அண்ணா, நாங்க வெளியூர்காரங்க தான், ஆனா சண்முகத்தை நல்லா தெரியும்ண்ணே. அடப்பாவி. ஏய், சண்முகத்தை கூட நம்ம சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த வெட்டுக்கிளி எந்த வேஷத்துல வருவான்னு தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த வேஷத்துல வருவான்? டேய், அவன் எந்த வேஷத்துல வந்தா என்னடா, அந்த சைஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெட்டி தள்ளுங்கடா. கொலை கேஸ்னு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தெரியும், உள்ள விடாம கோவில சுத்தி சுத்தி கண்காணிங்க. வாங்க மாமா. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அந்த கூட்டத்துல எவனையும் உள்ள விட்டுற கூடாது. என்ன பண்றது? சூழ்நிலை சீரியஸா தான் இருக்கு. சரி, சண்முகத்திட்ட சொல்லிடுவோம். நான் சொல்றது புரிஞ்சதுல? அலர்ட்டா இருக்கணும். சரியா? சரிண்ணே. டேய் நில்றா. யாரா நீ? டேய் நில்றா. யாரா நீ? இல்லை, யாருல நீ? இங்க என்ன உனக்கு வேலை? சாமி கும்பிட வந்தேன். ஏலே, கோயில் அங்கிட்டு இருக்கு, நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க? இதான் சாமி கும்பிடுற லட்சணமா? மரியாதை சொல்லு. நீ சண்முகத்தோட ஆளு தானே? சண்முகமா? யாருண்ணே அது? உனக்கு சமூகத்தை தெரியாது? சாமி சத்தியமா தெரியாதுண்ணே. யார் நீ? ஐயோ, ஏன்னா யார் இவாள்லாம்? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீ, நான் தான் இருக்கேன்னோ. அவ எல்லாரும் சாமிக்கு நேர்ந்துகிட்டு முடிவிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அப்படிதானே சர்வாள்? நான் ரவி சாஸ்திரிகள். பாத்தேளா? அது தெரியுது. இங்க உனக்கு என்ன வேலை? சாஸ்திரிகளுக்கு கோயில் என்ன வேலைன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேலை இங்க? டேய் பைத்தியக்காரா, யார தடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க தானே அந்த மாடசாமி சார்வாள்? நீங்க யாரு? நான் தான் ரவி சாஸ்திரிகள். உங்க சீமந்த புத்திரிக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணோம், அதை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது என்னுடைய பாரியா. இடி சேவிச்சுக்கோ. இதுதான் பொண்ணோட தோப்பனா. நமஸ்காரம் மாமா. நம்ம அல்லிக்கேணி ஐயர் தானே புக் பண்ணிருந்தீங்க. இவன் யாரோ புதுசா இருக்கா? ஆமா, நான் புக் பண்ண ஐயரு வயசான ஐயரு. நீங்க? அது காய கல்பெல்லாம் சாப்பிட்டு நான் வயசை குறைச்சிட்டேன்னு நினைச்சுக்கீங்களே. சார்வாள், நீங்க சொல்றது சரிதான். நீங்க புக் பண்ணது என்னுடைய அத்திம்பேர் ருத்ரபதி வெங்கடேச சாஸ்திரிகள். அவருக்கு பாருங்கோ, இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பாத்ரூம் போகும்பொழுது திடீர்னு கையும் காலும் இழுத்துண்டு பெராலிசிஸ் அட்டாக் ஆயிடுத்து. அப்படின்னா? பக்கவாத மாமா, கை கால்லாம் இழுத்துக்கும்ல அது. இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாளா? உங்க தலைக்கு மேல சத்தி அடிச்சு வேணா சொல்றேன். ஆமா அண்ணே, பாவம் எங்க சித்தப்பா. பாவம் சின்ன வயசு, 65 வயசு தான் ஆறுது. அதுக்குள்ள பேரலிசிஸ் அட்டாக் வந்து படுத்து படுக்கையா ஆயிட்டார். சரி, கை கால் தானே விழுந்துடுத்து, அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து மணவரையில வச்சு மந்திரம் சொல்ல வைக்கலான்னு பார்த்தா அவரு வாயில இருந்த நாக்கு சைடு வாங்கிடுத்து. இப்ப
இப்போ மந்திரம் சொல்றது கூட நாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது. இங்க பாருங்க, ஆக்சுவலா நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு திருநெல்வேலியில 2 முகூர்த்தம் இருந்தது. சாயந்தரம் வேற ஒரு நிச்சயதார்த்தம் வாங்கிச்சு நாங்குநேரிக்கு போய் செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் போகணும்னு இருந்தா அத்தின் பேரு சைகையிலே உங்க கல்யாணத்துக்கு தான் போகணும்னு உத்தரவிட்டுட்டார். உங்களுடைய கல்யாணம் தடப்படக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் அங்கெல்லாம் அனுப்பிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். என்ன போய் நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்களே? ஐயா, மந்திரம் சொல்றதுக்கு வீட்டுக்காரையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது? என் அசிஸ்டன்ட் எல்லாம் மத்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிட்டல்ல. பேலன்ஸ் இருக்கிறது என் பாரியா தான். அவளை தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. முக்கியமா என் பாரியா அவங்கள விட ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குவா. என்ன சார்வாள் ஆறு இது? அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மியோ? யோ, மரியாதையா பேசு. அவர் பொண்ணோட தாய் மாமன். சாரி தாய்மாவன் சார்வாள், மன்னிச்சிடுங்கோ. அது கல்யாணத்துல 1க்கு 4 தேங்காய் உடைக்கணும்னு இருக்கும் இல்லையா? அப்ப என்னத்த செய்ய? உங்க மண்டையிலயா போட்டு உடைக்க? இல்ல ஒவ்வொருத்தர் மண்டையும் பாறாங்கல் மாதிரி இல்ல இருக்கு. அதுக்குதான் சேஃப்டிக்கு ஒரு அருவாளை கொண்டு வந்திருக்கேன். இப்ப புரிஞ்சுடுதோ இந்த அருவாள் கதை எதுக்குன்ட்டு? ஏன்னா இவாளெல்லாம் பார்த்தா ரவுடிஸ் மாதிரி இருக்கா. நீக்கு உடம்பெல்லாம் படபடான்னு வருது. பேசாம வாங்கோ, வந்த வழியே திரும்ப போயிடலாம். இருடி, போயிடாதே சர்வாள். என் பாரியாக்கு வேற இந்த அட்மாஸ்பியர் சரிப்பட்டு வரல. அவ கொஞ்சம் பயந்த சுபாவி. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்ப நாங்க போறதா? அப்படி போனா உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகும்? இவ்ளோ பேர் பார்த்தேளா, நமக்கு எதுக்குன்னா வம்பு. பேசாம வாங்கோ, ஆத்துக்கு போற வழியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். வாங்கண்ணா. சொல்றதும் சரிதான் அலமேலு. சரி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிட்டோம். போலாம், வாங்கோ. என்ன சார்வாள், எங்க அத்தின் பேருக்கா கால் பண்றேன்? அவருதான் என்கிட்ட போன கொடுத்திருக்காரு. யோ, அந்த ஆள் போனதுக்கு உங்ககிட்ட இருக்கு? செத்த நேரம் முன்னாடி சொன்னனே, அத்தின் பேருக்கு பெராலிசிஸ் வந்து நாக்கு ஒரு பக்கம் சைடு வாங்கிட்டு தோண்டு. அவருக்கு தான் வார்த்தையே வரலையே. மந்திரமே சொல்ல முடியாதவர் போன் எப்படி அட்டன் பண்ணுவார்? அதுதான் என்கிட்ட கொடுத்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கார்.